இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் வந்து விஜயை சார்ந்து சுத்ததை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, யாரு வந்து ஒரு அரசியல் கட்சி விரும்பாம இருப்பாங்க? எந்த ஒரு அரசியல் ம். செய்யக்கூடியவர்கள் ம். ஏ யா இந்த இந்த கட்சி வேணாம், இந்த கட்சி வேணாம்னு சொல்லுவாங்களா? யார் வந்தாலும் எங்க கூட வரணும் அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்களுக்கும் அந்த எண்ணம் கண்டிப்பா. வந்து இருக்கு. அந்த எண்ணம் தான் அது விஜய் மேல கொஞ்சம் கூடுதலா இருக்கு. விஜய் மேல அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா, ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் வந்து கொள்கையேறி வந்துட்டு பாஜக இல்ல, எங்களுக்கு வந்துட்டு அதாவது அரசியலுக்கு வரக்கூடாது. திமுகங்கிற மாரி திமுகவை வந்துட்டு வேற இருப்போம். தமிழ்நாட்டோட அரசியலேருந்து அகற்றுவோங்கிற மாரிலாம் விஜய் இன்னைக்கு அறிக்கையெல்லாம் குடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஒரு தனிச்சு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வத்தோட தான் வந்துட்டு விஜய் தான் ஒரு சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற இல்லைங்க. லெவல்ல தான் போயிட்டு இருக்கிறாரு. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ம். ஒவ்வொரு கூட்டத்திலயுமே மத்திய, மாநில அரசுகளை சாடி ம். பேசுவதே எனக்கு உடன்பாடு இல்ல. கிடையாது. நீங்க ம். சாடுங்க. ஒரு 5 நிமிஷம் சாடுங்க. மீதி சாடுங்க. 25 நிமிஷம், 30 நிமிஷம் பேசுறீங்களா? மீதி 25 நிமிஷம் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. ம். நீங்கள் வந்தால் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? அத சொல்லுங்க. அத சாடுறதே வந்து அதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்ல. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம வந்திருக்கோம். அவங்களுக்கு மாற்றாத்தே நம்ம வந்திருக்கோம். அவங்க அத வந்திருக்கோம். செய்யலன்னு நீங்க வாரீங்க. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களோட குடுக்குறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? நீங்க என்ன வந்துட்டு கொள்கையில முன்வைக்கிறீங்கங்கிறது நெறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த இத நலத்திட்ட பணிகள் நீங்க என்ன இப்ப போக விஜய போகுதுங்கிறது. சொல்றீங்க. விஜய் எல்லா கட்சியும் வந்து விரும்புறாங்க, செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இதே வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வந்து எல்லா கட்சியும் விரும்புனாங்களா? ஆமா. விஜயகாந்த் எந்த கூட்டணிக்கு வராரோ அந்த கூட்டணி ஜெயிக்குங்கிறது இருந்துச்சு. அதுதான். அதே மாரி. அது மாரி தான் விஜயும் வந்துட்டு இது பண்றாங்கங்கிறீங்க.